Welcome to all. Now we are going to see chapter 1 set language exercise 1.2 question number 6, 7, 8, 9 and 10. Question number 6. If set S equal to set of square, rectangle, circle, rhombus, triangle, list the elements of the following subset of S. கொடுத்துருக்கக்கூடிய கீழே ஃபாலோயிங் சப்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா எஸ்லேருந்து எந்தெந்த எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத வந்து எழுத சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் பாருங்கள். தி செட் ஆஃப் சேஃப்ஸ் which have 4 equal sides. கொடுத்துருக்கிற செட் எஸ்ஸில் 4 ஈக்குவல் சைட்ஸ் இருக்கக்கூடிய சேஃப்ஸ் வந்து என்னென்ன இருக்கும்? ஸ்கொயரு, ரோகம்பஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஒன் ரோம் லெட்டர் ஆன்சர் செட் ஆஃப் ஸ்கொயர், ரோகம்பஸ். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். செகண்ட் ரோம் லெட்டர் த செட் ஆஃப் சேஃப்ஸ் இன் which have ரேடியஸ். எந்த சேஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா ரேடியஸ் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இந்த செட் எஸ்ஸில் வந்து ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரே சேஃப் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் தான். அப்போ செகண்ட் கொஷினோட ஆன்சர் சர்க்கிள். தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். த செட் ஆஃப் சேஃப்ஸ் இன் விச் த சம் ஆஃப் ஆல் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இஸ் 180 டிகிரி. எல்லா இன்டீரியர் ஆங்கிளும் ஆட் பண்ணால் 180 டிகிரி வரக்கூடிய சேஃப் எது அப்படின்னா எஸ்ஸுங்கிற செட்டில் இருக்கக்கூடிய ஒரே சேஃப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரையாங்கிள் மட்டும்தான். அப்போ தேர்ட் ரோம் லெட்டரோட ஆன்சர் செட் ஆஃப் ட்ரையாங்கிள். அடுத்து ஃபோர்த் ஒன் ரோம் லெட்டர் பாருங்கள். த செட் ஆஃப் சேஃப்ஸ் விச் ஹாவ் 5 சைட்ஸ். ஒரு சேஃப்ஸில் 5 சைட்ஸ் இருக்கக்கூடியதை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க செட் எஸ்ஸில். அப்போ எந்த சேஃப் வந்து வரும்? இங்கே இருக்கக்கூடிய செட் எஸ்ஸில் எந்த சேஃப்மே 5 சைட்ஸ் வந்து இல்லை. அப்போ எந்த செட் தான் வரும்? எம்டி செட் தான் வரும். Question number 7. If set A equal to A comma subset of A comma B, write all the subsets of set A. set A ஓட எல்லா சப்செட்ஸையும் எழுத சொல்லியிருக்காங்க. கிவன் செட்டை வந்து எழுதிக்குவோம். இதில் சப்செட் ஆஃப் ஏனா ஃபஸ்ட்டு இண்டிவிஜுவல் எலமெண்ட் எழுதணுமா? அதுக்கு முன்னாடி வந்து எல்லா செட்டுக்குமே எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏங்கிற எலமெண்ட் இருக்கா? இப்போ ஏங்கிற எலமெண்ட்டுக்கு ஓப்பன் கர்ல் பிரேசிஸ், க்ளோஸ் கர்ல் பிரேசிஸ் போட்டு நம்ம வந்து ஏங்கிற எலமெண்ட் எழுதிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏபிங்கிற சப்செட் இருக்குது, அதை அப்படியே வந்து எழுதிக்கலாமா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏபி அப்படிங்கிற சப்செட்டுக்கு வந்து எழுதியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த எலமெண்ட்டும் காம்பினேஷனில் எழுத முடியாதா? அப்போது ஏங்கிற செட்டையே அப்படியே எழுதிக்கலாமா? ஏங்கிற செட்டு ஏக்கு ஒரு சப்செட்டாக இருக்குது. அப்போ ஏவோட சப்செட் வந்து பார்த்திங்கன்னா எம்டி செட்டு, செட் ஆஃப் ஏ, செட் ஆஃப் ஏ கமா பி, செட் ஆஃப் ஏ கமா செட் ஆஃப் ஏ கமா பி. இதுதான் ஏங்கிற செட்டோட சப்செட். கொஷின் நம்பர் 8. ரைட் டவுன் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட். பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட் வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோமன் லெட்டர் 1 பாருங்கள். செட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி அப்படிங்கிற எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுக்கு பவர் செட் வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவர் செட் ஐடென்டிஃபை பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா சப்செட் ஆஃப் ஏ வந்து ஃபைன் பண்ணணும். இந்த சப்செட் ஆஃப் ஏ வந்து என்ன இருக்கும்? எல்லா செட்டுக்குமே எம்டி செட்டுங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்குமா? அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டாக எழுதணும். இங்கே ஏங்கிற எலமெண்ட் இருக்குது, அப்போ செட் ஆஃப் ஏங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். அடுத்தது பிங்கிற எலமெண்ட் இருக்குது, அப்போ செட் ஆஃப் பிங்கிறது ஒரு எலமெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் வேறு ஏதாவது காம்பினேஷன்ஸ் எழுத முடியுமா? முடியாது. அதுக்கு அப்புறம் ஏங்கிறதே ஏக்கு ஒரு சப்செட்டாக இருக்குமா? அப்போ செட் ஆஃப் ஏ கமா பி அப்படிங்கிறது ஒரு சப்செட்டாக இருக்கும். அப்போ சப்செட் வந்து ஃபைன் பண்ணிட்டோமா? இந்த பவர் செட் ஆஃப் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கும்? எல்லா சப்செட்டையும் சேர்த்து எழுதுறது தான் பவர் செட் ஆஃப் ஏ. அப்போ த பவர் செட் ஆஃப் ஏங்கிறத எழுதலாமா? Therefore, the power set of A equal to set of empty set, set of A, set of B, set of A comma B. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பவர் செட் ஆஃப் ஏ ஓட எலமெண்ட்ஸாக இருக்கும். அடுத்தது செகண்ட் ரோம் லெட்டர் பாருங்கள். செட் பி ஈக்குவல் டு
செட் ஆஃப் 1, 2, 3ன்னு இருக்குன்னா இதனோட பவர் செட் ஆஃப் பி வந்து ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு சப்செட் வந்து ஃபைன் பண்ணணுமா? இப்போ த சப்செட் ஆஃப் பி ஆர் ஃபஸ்ட்டு எம்டி செட் இருக்குமா, அதுக்கப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் செட்டில் எழுதணும். 1ங்கிறது இருக்குது, அப்போ 1 செட்டில் எழுதணும், செட் ஆஃப் 1. அடுத்து 2ங்கிற எலமெண்ட் இருக்குது, அப்போ செட் ஆஃப் 2. அடுத்தது 3ங்கிற எலமெண்ட் இருக்குது, அப்போ செட் ஆஃப் 3. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 1, 2, 3ன்னு இருக்கா, அப்போ காம்பினேஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு 1ங்கிற நம்பர் எடுத்துக்குவோம், அதற்கு காம்பினேஷன் 2, அப்போ 1, 2. அடுத்தது 1க்கும் 3க்கும் காம்பினேஷன், அப்போ செட் ஆஃப் 1, 3. அடுத்தது 2ங்கிற நம்பர் வந்து எடுத்துக்குவோம். 2ங்கிற நம்பருக்கு வந்து காம்பினேஷன் வந்து ஃபைன் பண்ணணும். 2ங்கிற நம்பருக்கு காம்பினேஷன் ஃபைன் பண்ணோம்னா ஆல்ரெடி 1, 2ங்கிறது ஒரு காம்பினேஷன் இருக்குது, அப்போ 1 கூட காம்பினேஷன் வராது, 3 கூட மட்டும்தான் வரும். அப்போ செட் ஆஃப் 2, 3. 3க்கு வந்து காம்பினேஷன் வராது, ஏன்னா ஆல்ரெடி இங்கே 2 காம்பினேஷன்ஸ் வந்து எழுதிட்டோம். ஏன்னா இருக்கிறதே 3 எலமெண்ட்டு, அப்போ 2 காம்பினேஷன்ஸ் வந்துருச்சு, அப்போ 3க்கு காம்பினேஷன் வராது. அதுக்கப்புறம் பிங்கிற செட்டே வந்து ஒரு சப்செட்டாக இருக்குமா, அப்போ பிங்கிற செட்டை வந்து எழுதிக்கலாமா. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் செட் பியோட சப்செட்ஸாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா த பவர் செட் எழுதலாமா, எல்லா சப்செட்டோட காம்பினேஷன் தான் பவர் செட்டாக. த பவர் செட் ஆஃப் பி வந்து பார்த்திங்கன்னா பவர் செட் ஆஃப் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் எம்டி செட், செட் ஆஃப் 1, செட் ஆஃப் 2, செட் ஆஃப் 3, செட் ஆஃப் 1, 2, செட் ஆஃப் 2, 3, செட் ஆஃப் 1, 3, செட் ஆஃப் 1, 2, 3. டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 எலமெண்ட்ஸ் இருக்கா. அப்போ சப்செட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8 எலமெண்ட்ஸ் இருக்குது. நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும், எலமெண்ட்ஸோட கவுண்ட் வந்து இங்கே என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. இதில் வந்து சப்செட்டோட கவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2 பவர் m, அப்போ 2 கியூப்னா 8 எலமெண்ட்ஸ் வந்து சப்செட்டில் இருக்கா. இங்கே ஃபஸ்ட் ஒனுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது, அப்போ 2 பவர் 2. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்செட்ஸ் எத்தனை இருக்கணும், 4 இருக்கணும். இங்கே 4 எலமெண்ட்ஸ் இருக்கா. தேர்ட் ரோம் லெட்டர் பாருங்கள், செட் ஆஃப் டி. செட்டோட டியோட எலமெண்ட்ஸ் வந்து பாருங்கள் பி, கியூ, ஆர், எஸ். டோட்டலாக 4 எலமெண்ட்ஸ் இருக்கா. இப்போ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பவர் செட் ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சப்செட் ஃபைன் பண்ணோம். த சப்செட் ஆஃப் டிஆர் ஃபஸ்ட்டு எம்டி செட் வருமா, அப்புறம் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எலமெண்ட்டையும் செட்டில் எழுதணுமா. இப்போ செட் ஆஃப் பி, செட் ஆஃப் கியூ, செட் ஆஃப் ஆர், செட் ஆஃப் எஸ். இப்போ இண்டிவிஜுவல் எலமெண்ட் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் காம்பினேஷனில் எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு பிங்கிற எலமெண்ட்டை வந்து எடுத்துக்குவோம். பிங்கிற எலமெண்ட் எடுத்துகிட்டு காம்பினேஷன் ட்ரை பண்ணுவோம் ஒவ்வொரு எலமெண்ட் கூட. பிங்கிற எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா டோட்டலாக 3 எலமெண்ட்ஸ் ரிமைனிங் இருக்கா. அப்போ 3 காம்பினேஷன்ஸ் வருமா. அப்போ செட் ஆஃப் பி, கியூ, செட் ஆஃப் பி, ஆர், செட் ஆஃப் பி, எஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த எலமெண்ட் கியூக்கான செட் வந்து எழுதணும். கியூக்கு 2 காம்பினேஷனில் எழுதணும். கியூக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு காம்பினேஷன் இருக்குது, அப்போ இன்னும் 2 காம்பினேஷன் மட்டும்தான் எழுதணும். அப்போ கியூக்கு பி கூட காம்பினேஷன் இருக்கிறதுனால நமக்கு கியூ, ஆர்ங்கிற ஒரு காம்பினேஷன் வரும், கியூ, எஸ் அப்படிங்கிற காம்பினேஷன் வரும். அடுத்தது எலமெண்ட் ஆர். ஆருக்கான காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு காம்பினேஷன் இருக்குது, இங்கே ஒரு காம்பினேஷன் இருக்குது. அப்போ ரிமைனிங் எஸ் கூட மட்டும்தான் இல்லை. அப்போ செட் ஆஃப் ஆர், எஸ்ங்கிறது வரும். இப்போது ஆருக்கு எழுதியாச்சு. எஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு எஸ்ஸுங்கிற காம்பினேஷனில் இருக்குது, இங்கே ஒரு எஸ்ஸுங்கிற காம்பினேஷனில் ஒரு இது இருக்குது, இங்கேயே ஒரு எஸ்ஸுங்கிறது இருக்குது. அப்போ 3 காம்பினேஷன்ஸ் வந்துருச்சா. அப்போ 2 காம்பினேஷன் முடிஞ்சிச்சு. அடுத்தது 3 காம்பினேஷன். 3 காம்பினேஷனுங்கும் போது ஒரு எலமெண்ட்டை விட்டுட்டு எழுதணுமா. ஃபஸ்ட்டு எஸ்ஸுங்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு காம்பினேஷன் எழுதுவோம். அப்போ PQR. அடுத்தது ஆறுங்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு எழுதுவோம். அப்போ PQS. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கியூங்கிற எலமெண்ட்டை விட்டுட்டு எழுதுவோம். அப்போ PRS. அப்போ 3 காம்பினேஷன்ஸ் வந்துருச்சா கரெக்டாக ஒரு எலமெண்ட்டை விட்டுட்டு எழுதும்போது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கியூங்கிற எலமெண்ட்டை வச்சுக்கிட்டு எழுதும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டை விட்டுட்டு எழுதும்போது நமக்கு 3 காம்பினேஷன் வரும். கியூவை வச்சுக்கிட்டு ஆல்ரெடி இங்கே ஒரு காம்பினேஷன் இருக்குது, இங்கே ஒரு காம்பினேஷன் இருக்குது. அப்போ 2 காம்பினேஷன்ஸ் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு காம்பினேஷன் மட்டும்தான் பெண்டிங். அது வந்து பார்த்திங்கன்னா RS. அதை வச்சு தான் வரும். அப்போ கியூ இங்கே இருக்குது,
இது ரெண்டு காம்பினேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா பிங்கிறது காமனாக இருக்குது. அப்போ பியை எடுத்துகிட்டு எழுதுறது தான் நமக்கு இன்னொரு காம்பினேஷனாக இருக்குது. அப்போ QRS அப்படிங்கிறது ஒரு காம்பினேஷனாக இருக்குமா? அப்போ 3 காம்பினேஷன்ஸ் வந்துருச்சா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 காம்பினேஷன்ஸ் பார்க்கணும். 3 வேரியபிளில் 3 காம்பினேஷன்ஸ் இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. எஸ்ஸுக்கு 3 காம்பினேஷன்ஸ் பண்ணணும். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. அப்போ 3 காம்பினேஷன்ஸ் வந்துச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டிங்கிற செட்டே வந்து பார்த்திங்கன்னா டிக்கு ஒரு சப்செட்டாக இருக்கும். அப்போ டிங்கிற செட்டை அப்படியே எழுதிக்கலாமா? இப்போ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சப்செட்டோட கவுண்ட்டு 2 பவர் m. அப்போ இங்கே வந்து எலமெண்ட் 4 இருக்குது. அப்போ 2 பவர் 4. அப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 16 எலமெண்ட்ஸ் இருக்கணும். இங்கே கவுண்ட் பண்ணி பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. அப்போ சப்செட்ஸ் கரெக்டாக தான் எழுதியிருக்கோம். இப்போ பவர் செட் எழுதலாமா? எல்லா சப்செட்டோட காம்பினேஷன் தான் பவர் செட். த பவர் செட் ஆஃப் டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் டி ஈக்குவல் டு செட் ஆஃப் எம்டி செட், செட் ஆஃப் பி, செட் ஆஃப் கியூ, செட் ஆஃப் ஆர், செட் ஆஃப் எஸ், செட் ஆஃப் பி கமா கியூ, செட் ஆஃப் பி கமா ஆர், செட் ஆஃப் பி கமா எஸ், செட் ஆஃப் கியூ கமா ஆர், செட் ஆஃப் கியூ கமா எஸ், செட் ஆஃப் ஆர் கமா எஸ், செட் ஆஃப் பி கியூ ஆர், செட் ஆஃப் பி கியூ எஸ், set of P R S, set of Q R S, set of P Q R S. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் செட் ஆஃப் இது வரும். நீங்கள் பவர் செட்டோ சப்செட்டோ எழுதும் போது காம்பினேஷன்ஸ் ரிப்பீட் ஆகக்கூடாது. ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்க 4th ரோம் லெட்டர் செட் E ஈக்குவல் டு எம்டி செட்னு கொடுத்துட்டாங்க. இதுக்கு சப்செட் எழுத சொல்லுவாங்க. அதுக்கு சப்செட் ஃபைன் பண்ணோம்னா சப்செட்டே இருக்காது, வெறும் எம்டி செட் மட்டும்தான் இருக்க போகுது. எம்டி செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்செட்டு எம்டி செட் தான் இருக்க போகுது. அப்போ பவர் செட் ஆஃப் டிங்கிறது வெறும் எம்டி செட் மட்டும்தான் வரும். செட் ஆஃப் எம்டி செட் மட்டும்தான் வரும். சப்செட்டுங்கிறது வெறும் எம்டி செட் தான் இருக்கிறனால. கொஷின் நம்பர் 9. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் தி நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் த ஃபாலோயிங் செட். கொடுத்துருக்கக்கூடிய கிவன் செட்ஸோட சப்செட்டோட கவுண்ட்டும் ப்ராப்பர் சப்செட்டோட எலமெண்ட்ஸோட கவுண்ட்டும் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரோம் லெட்டர் 1 பாருங்கள். கிவன் செட் டபிள்யூவை அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இதுக்கு எழுதுவோமா? ரெட்டு, ப்ளூ, எல்லோன்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சப்செட்டோட கவுண்ட் ஃபைன் பண்ணணுன்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் டபிள்யூ ஃபைன் பண்ணணும். அப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் டபிள்யூக்கான ஃபார்முலா என்னது? கார்டினாலிட்டி ஆஃப் செட் டபிள்யூ. அப்போ எலமெண்ட்ஸோட கவுண்ட் பண்ணோமா? இங்கே டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது? ரெட்டு, ப்ளூ, எல்லோ, டோட்டலாக 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் செட் டபிள்யூங்கிறது 3. இப்போ நம்பர் ஆஃப் சப்செட் ஃபைன் பண்ணலாமா? நம்பர் ஆஃப் சப்செட் ஃபைன் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா? கார்டினாலிட்டி ஆஃப் பவர் செட் ஆஃப் டபிள்யூ. அப்போ அதுக்கான ஃபார்முலா 2 பவர் m. இங்கே எம்மோட வேல்யூ என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்கே கார்டினாலிட்டி ஆஃப் செட் டபிள்யூவோட கவுண்ட்டை தான் சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 2 பவர் 3. 2 பவர் 3யோட வேல்யூ 8. அப்போ சப்செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? டோட்டலாக 8 எலமெண்ட்ஸ் இருக்கும். இப்போ சப்செட்டோட எலமெண்ட்ஸ் கவுண்ட் ஃபைன் பண்ணிட்டோம். ப்ராப்பர் சப்செட்டோட எலமெண்ட்ஸ் கவுண்ட் வந்து ஃபைன் பண்ணுறது ஈஸியாக. த நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் டபிள்யூ -1. அப்போ 8 மைனஸ் 1 8 மைனஸ் 1ஓட வேல்யூ 7. அப்போ நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்டோட எலமெண்ட்ஸ் கவுண்ட் வந்து என்னவாக இருக்கும்? 7. அப்போ சப்செட்டோட எலமெண்ட்ஸ் கவுண்ட் 8, ப்ராப்பர் சப்செட்டோட எலமெண்ட்ஸ் கவுண்ட்டு 7. இதுதான் ஆன்சர். செகண்ட் கொஷின் வந்து பாருங்கள். செகண்ட் ரோம் லெட்டர் செட் x ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் such that x belongs to natural number and the x square ஓட வேல்யூ less than or equal to 100 தான் இருக்கணும். இப்போ எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா belongs to natural numberனால எக்ஸுக்கு அதில் என்ன வேல்யூ ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்? 1ங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணால் செட் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னென்ன மாறிடும்? எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 1 ஸ்கொயர்னு மாறிடுமா? அப்போ 1 ஸ்கொயரோட வேல்யூ 1. அடுத்தது 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 ஸ்கொயரோட வேல்யூ 4. அடுத்து 3ன்னு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 3 ஸ்கொயரோட வேல்யூ 9. அடுத்து 4ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 4 ஸ்கொயரோட வேல்யூ 16. இதே மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா 5க்கு 25 வரும், 6க்கு 36 வரும், 7ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 49, 8 ஸ்கொயரு 64, 9 ஸ்கொயர்னு வரும், 9 ஸ்கொயரோட வேல்யூ 81, 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 10 ஸ்கொயரோட வேல்யூ 100, 11ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 11 ஸ்கொயர்னு வரும், 11 ஸ்கொயரோட வேல்யூ 121. பட் ஆனால் எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ நாட் மோர் தென் 100, ஈக்குவல் டு 100 வேணா இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட எலமெண்ட்ஸ் கவுண்ட்டு ஸ்டாப் ஆயிருமா? அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் செட்
எக்ஸுங்கிறது வந்து டோட்டலாக எத்தனை எலமெண்ட்ஸ் வந்து இதில் இருக்கு, டோட்டலாக 10 எலமெண்ட்ஸ் வந்து இருக்கா. அப்போ நம்பர் ஆஃப் எக்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10. இப்போ சப்செட்டோட எலமெண்ட்ஸ் கவுண்ட் ஃபைன் பண்ணலாமா. தி நம்பர் ஆஃப் சப்செட்டுங்கிறதுக்கு ஃபார்முலா நம்பர் ஆஃப் ப்ராப்பர் பவர் செட் ஆஃப் எக்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸோட கவுண்ட் ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2 பவர் m. எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் செட்டு எக்ஸ். கார்டினாலிட்டி ஆஃப் செட் எக்ஸுங்கிறோட வேல்யூ 10. அப்போ 2 பவர் 10. 2 பவர் 10ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1024. அப்போ சப்செட்டோட எலமெண்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1024. இப்போ ப்ராப்பர் சப்செட்டோட எலமெண்ட்டோட கவுண்ட் ஃபைன் பண்ணலாமா. தி நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் பவர் செட் ஆஃப் எக்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா -1. இப்போ இதனோட வேல்யூ 1024 நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அப்போ 1024 -1 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1023. அப்போ சப்செட்டோட எலமெண்ட்டோட கவுண்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1024. ப்ராப்பர் சப்செட்டோட எலமெண்ட்டோட கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1023. அண்ட் கொஷின் நம்பர் 10 ரோமன் லெட்டர் 1 பாருங்கள். இஃப் கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏவோட எலமெண்ட்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு இருந்ததுன்னா ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ ஓட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏவோட எலமெண்ட்ஸ் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஃபைண்ட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ வா. அப்போ நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏனா 2 பவர் m. இங்கே எம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செட் ஏவோட எலமெண்ட்ஸோட கவுண்ட். அப்போ 2 பவர் 4. 2 பவர் 4னா மல்டிபிள் பண்ண 2 4 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணோம். மல்டிபிள் பண்ண என்ன வரும், 2 × 2 4, 4 × 2 8, 8 × 2 16. அப்போ நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏவோட வேல்யூ 16. ஆன்சர். செகண்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 0 எலமெண்ட்ஸ் தான் இருக்குன்ட்டாங்க. ஃபைண்ட் தி நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 0 எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போ த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எம்டி செட் மட்டும் தான் இருக்கும். அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏக்கான ஃபார்முலா 2 பவர் m. அப்போ 2 பவர் 0ன்னு வருமா. எனிதிங் பவர் 0 நமக்கு என்னன்னு தெரியும், 1ங்கிற வேல்யூ. அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட் கவுண்ட் என்ன இருக்கும், 1. ஆன்சர். தேர்ட் ரோமன் லெட்டர் பாருங்கள். நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா எலமெண்ட்ஸ் கவுண்ட்டு 256ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏவோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் பவர் செட் ஆஃப் ஏ வந்து பார்த்தீங்கன்னா 256. அப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா 2ஓட பவரில் எழுதணும். அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் 256 வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ண என்ன வரும், 1 டைமு 2 டைமு ரிமைனிங் 1 8 டைம்ஸ். இப்போ எகெயின் வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 6 டைம்ஸ் 4. அப்போ எகெயின் வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 32 டைம்ஸ் வருமா. அப்போ 32 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 16 டைம்ஸ் வருமா. இப்போ இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 8 டைம்ஸ் வருமா. இப்போ எகெயின் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 4 டைம்ஸ் வருமா. எகெயின் இதை 2ஆல் டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் வருமா. இப்போ இங்கே எத்தனை 2s இருக்குன்னு பார்க்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4 2s, இங்கே ஒரு 4 2s. அப்போ 8 2s. 8 2 வந்து 8 டைம்ஸ் மல்டிபிள் பண்ண வருது. அப்போ 2 பவர் 8ன்னு எழுதலாமா. இப்போ நமக்கு சப்செட்டோட நம்பர் கவுண்ட் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கான ஃபார்முலா 2 பவர் m. அப்போ 2 பவர் mோட வேல்யூ இங்கே 2 பவர் 8ன்னு இருக்குது. அப்போ அந்த mோட வேல்யூ தான் வந்து நமக்கு கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏ. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்டினாலிட்டி நம்பர் ஆஃப் ஏ, கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏங்கிறது இதனோட பவர் வேல்யூ தான். அப்போ 2 பவர் mங்கிற ஃபார்மேட்டில் இருக்கா. அப்போ இதனோட பவர் m ஓட வேல்யூ என்னது, 8. அப்போ கார்டினாலிட்டி ஆஃப் செட் ஏங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் 8.